அப்படியானால் நீதி, நியாயம், ஒழுங்கு என்ற காரியத்திலே யார் சரியாய் நிற்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அது தேவனுடைய பாதை. எது நீதி, நியாயம், ஒழுங்க விட்டுட்டு உலகத்தில் வாழ்றோம்ல, உலகத்தில் வாழ்றா இப்படி தான் நம்ம இருக்கணும், இப்படி இருந்தால் தான் உலகத்தில் பிழைக்க முடியும் அப்படின்னு எந்த உபதேசம் உங்களுக்கு வேதத்தையும் கூட சார்ந்த மாதிரி வந்ததுதான், அப்படி வருமேயானால், அப்படி இருக்குமேயானால் நான் சொல்லுகிறேன், வேதத்தை தங்களுக்காக உபயோகப்படுத்திக் கொள்கிறார்களே ஒழிய தேவனுடைய அதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. அப்போ கள்ள போதகர்கள், கள்ள உபதேசங்கள், நான் சொல்லுகிறேன், அப்போஸ்தலனாகிய பவுல் காலங்களிலே சபைகள் வருவதற்கு முன்பாக அவர்கள் வீடுகள் தோறும் குடிச்ச வீட்டுக்குள்ளே ஜெபிக்கிற போதே கள்ள உபதேசம் உள்ள நுழைஞ்சிருச்சு. பணம் சம்பாதிப்பது எப்படி, தொழிலை பெருக்குவது எப்படி, தொழிற்சாலைகளை நாம் நிறுவுவது எப்படி, நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துவது எப்படி, இதெல்லாம் வேத உபதேசமே கிடையாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதுதான் வேத உபதேசம். இதுதான் வேத உபதேசம். கடையில் போய் ஒரு கருவேப்பிலை வாங்கிட்டு வர பாருங்க, அதுதான் நமக்கு இந்த உலகத்துடைய பணம், பொருள், ஆசீர்வாதம் சொல்லப்படுகிற இது எல்லாம் கருவேப்பிலை மாதிரி கர்த்தர் கொடுப்பார், இல்லைன்னு சொல்ல மாட்டார். ஆனால் முதல்ல எதை தேடணும், எதை வாங்கணுமோ அதை முக்கியப்படுத்தணும்.